நாம் கோபப்படக்கூடிய ஒவ்வொரு தருணங்களிலுமே நமக்கு எதிராகவே நாம் செயல்படுகிறோம் என்ற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கோபப்படும் பொழுது நம்முடைய அங்கு அவயங்களில் பலவிதமான ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த ரசாயன மாற்றங்கள் நேரடியாக ஜீரண கணையம் என்ற ஒரு உறுப்பைத்தான் அது தாக்குகிறது. அதிலிருந்து வரக்கூடிய அத்தனை அமிலங்களும் வயிற்றில் சுரந்து வயிற்றில் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உடல் இயக்கத்திற்கான அங்க அவயங்களை அது பாழ் பண்ணுகிறது என்ற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல கோடி அணுக்கள் உள்ள நம்மளுடைய உடம்பில் ஒவ்வொரு அணுக்களுக்கும் தனித்துவமான ஒரு தன்மையும் அதற்கான உயிரும் இருக்கிறது. நாம் ஒரு உயிர் மட்டும் நம்ம உடம்பு கிடையாதுங்க. பல கோடி உயிர்கள் இணைந்தது தான் நம்ம உடம்பு என்ற ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு ஆரோக்கியத்தின் வழியில் நாம் சென்று அதை நாம் காப்பாற்ற வேண்டும். அதற்கு முதலில் கோபம் என்ற ஒரு விஷயத்தை தூக்கி வெளியே போட வேண்டும். அவ்வளோதான்.